ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மை வாழ்க்கை கதையை சொல்லப் போகிறேன். அது நம்மை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் உண்மையை உணரச் செய்யும். அந்த உண்மை என்னன்னா, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். 1950 தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கடலோர ஊரில் பிறந்த ஒரு சிறுவன் இருந்தான். அவன் கனவு மிகப்பெரியது. ஒரு நாள் நான் இந்தியாக்காக விண்வெளியில் பறக்கணும் என ஆசைப்பட்டான். அவர் பெயர் அப்துல் கலாம். அவர் படிப்பில் ஆர்வமாயிருந்தார். கடுமையாக உழைத்தார். பல தடைகள் வந்தாலும் நம்பிக்கையை இழக்கவில்லை. பின்னர் ஐஸ்ரோவில் சேர்ந்து ஒரு முக்கியமான ராக்கெட் ஏவுதல் திட்டத்தின் தலைவரானார். அந்த நாளில் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள், இந்த ராக்கெட் இந்தியாவை பெருமைப்படுத்தும் என்று. ஆனால் லான்ச் பண்ணிய சில வினாடிகளிலேயே ராக்கெட் செயலிழந்தது. அது ஒரு பெரிய தோல்வி. அப்துல் கலாம் தனது தோல்வியை சந்தித்தார். அந்த நேரத்தில் ஊடகம் அவரை குறை கூறியது. அவரால் தான் திட்டம் தோல்வியடைந்தது என்று. அவரின் மனம் உடைந்தது. ஆனாலும் அவர் தன் மனதில் நினைத்து கொண்டார், நான் கைவிட மாட்டேன் என்று. அவர் மேலும் உழைத்தார், கற்றுக்கொண்டார், முயற்சி தொடர்ந்தார். சில ஆண்டுகள் கழித்து 1980 அவரின் ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பறந்தது. அந்த நாள் இந்தியா முழுவதும் பெருமையாக கைத்தட்டியது. ஒரு காலத்தில் தோல்விக்காக விமர்சிக்கப்பட்ட அதே மனிதர் இப்போது வெற்றிக்காக நாட்டின் பெருமையாக மாறினார். இந்த கதை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய பாடம். தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது ஒரு வழிகாட்டல். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், ஃபெயில் என்ற வார்த்தையின் அர்த்தம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். தோல்வி வந்தாலே மனமுடையாதீர்கள். அது உங்களை சோதிக்கிறதே தவிர நிறுத்துவதற்கு இல்லை. அந்த அனுபவம் தான் உங்களை வலிமையாக்கும். நீங்கள் முதலில் உங்களை நம்புவது தான் உங்களுடைய முதல் வெற்றி. உலகம் எத்தனை தடைகள் போட்டாலும் உங்களுக்குள் நம்பிக்கை இருந்தால் யாராலும் உங்களை நிறுத்த முடியாது. அப்துல் கலாம் அவர்கள் வெற்றி அடைந்தது அவருடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமில்ல, என்னால் முடியும் என்ற நம்பிக்கையும் இருந்ததால் தான். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, நீங்கள் நம்பினால் அதுவே உங்களின் சக்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரிஒன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய ரியல் லைஃப் மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்காக உங்க சப்போர்ட் தான் எங்க பிகெஸ்ட் மோட்டிவேஷன்.